ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சாதத்தை வச்சு ஒரு வடகம் பண்ண போகிறோம். நம்ம பழைய சாதம் மிச்சமாக இருந்துட்டுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டு காலையில் நம்ம எடுத்து எப்படி செய்தோம்னா நல்ல டேஸ்டாகட்டும் இருக்கும். நமக்கு சாதமும் வேஸ்ட் ஆகாது. பாருங்கள், நல்ல முறுமுறுப்பாக இருக்குது. ரொம்ப ஈஸி. நீங்களும் இதை செய்து பாருங்கள். இதை எப்படி செய்திடலான்னு நம்ம பார்த்துருவோம். சாதம் ராத்திரி மிஞ்சிட்டோன்னா அதை எடுத்து தண்ணியில் போட்டுக்கிட்டு காலையில் நல்லா வடிகட்டி வச்சுக்கிடணும். அதை வேஸ்ட் ஆக்கக்கூடாது. நம்ம அதில் வடகம் போடலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துருவோம். நான் சாதம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 கப்பு சாதம் இருக்கும். கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் வேணும். 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடியும் போட்டுக்கலாம். உப்பு, தேவையான உப்பு மீடியமாக போடுங்க. அப்புறம் நம்ம பொரிக்கச்சுமே நல்லா தூக்கலாக தெரியும். அதனால் உப்பு மீடியமாக போடணும். இப்போ எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். பாருங்க, நான் இதை தண்ணியை வடித்து இந்த மிக்ஸி ஜாரில் நான் போட்டுட்டேன். அரிசி சாதம் மிக்ஸி ஜாரில் போட்டு பச்சரிசி சாதத்துலேயும் பண்ணலாம். கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போடுங்க, உங்களுக்கு தேவைக்கு போடுங்க. ஜீரகம், உப்பு, காரப்பொடி, உங்களுக்கு தேவையான அளவு காரப்பொடியை போட்டுவிடுங்க. இவ்வளையும் போட்டு நம்ம பல்ஸில் போட்டு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் போடுவோம். கெட்டியாக இருக்கணும். இதோட கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துருங்க. நம்ம அதில் போடலை, நல்லா வாசமாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இவ்வளோதான், ரொம்பவும் ஈஸி. வெயில் நேரத்தில் எப்படி நீங்கள் சாதம் மிச்சம் இருந்தால் எப்படி செய்து வச்சுடுங்க. நிறைய செய்யலாம் இந்த வடகம். நான் இன்னும் ஒவ்வொன்றா போடுறேன். இந்த வெயில் வந்துட்டு பாருங்க, இப்படி ஒரு தட்டில் உங்களுக்கு சீக்கிரம் கயனாக்கி இப்படி பிடிச்சி வச்சுருங்க. சீக்கிரமாக காஞ்சிரும். பெருசாக பிடிச்சி வைக்கணுன்னா வச்சுடுங்க. எல்லாம் ஒரே அளவாக பிடிச்சி வைங்க. சும்மா நல்லா உருட்டாண்டா இப்படியே வச்சுடுங்க. நல்ல வெயில் இருந்தால் சீக்கிரமாக காஞ்சிரும். அதை வச்சுருந்தா நம்மளுக்கு எண்ணெயும் குறைவா விட்டு பொரிச்சா போதும். இப்படியே கிள்ளி வைங்க. சேப் போட்டு வரணுன்னு வேண்டாம். இப்படியே எல்லாம் வச்சு காணிக்கேன். பாருங்க, நான் இப்போது நிறைய வச்சு ஒரு இது இப்போ நம்ம வெயிலை பொறுத்து 2 நாளையில் நல்லா காஞ்சிரும். ஒரு நாளையிலையும் காஞ்சிடலாம், சின்னதாக வச்சுருக்கிறதுனால. இது 2 நாள் வெயிலில் இவ்வளவும் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம இப்போ இதை பொரித்து பார்த்துருவோம். காஞ்சாச்சு. நான் கொஞ்சமாக போடுறேன். நல்லா செவக்க விடாண்டா பாருங்க, எடுத்துருங்க. பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நல்ல எண்ணெய் வடி விட்டு எடுங்க. பழச்சுவோம். எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்க பாருங்க, இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களே இதை போல் செய்து பாருங்கள். ரைஸ் சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சமாக சின்னதாக வச்சது பாருங்கள் இருக்குது. நீங்களும் இதை செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.